Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ரவை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரவை புட்டிங் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் ரொம்ப சூப்பராகவும் நம்மளே செஞ்சிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துறேன். இது ஒரு 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை. இது பாருங்கள் எப்படி உருகுதுன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். நம்ம வெறும் சர்க்கரையிலேயே நம்ம கேரமல் பண்ணலாம். சூடாக ஆக அது இந்த மாதிரி நல்லா உருகி வரும். பாருங்கள் நல்லா உருகிருச்சு. இது ரொம்ப நம்ம கறியை விட்டுறாமல் சீக்கிரமாக நம்ம கேக் செய்கிற டின்னில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம கேக் செய்கிற டின்னில் எண்ணெய் மாவெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம மாற்றிட்டோம். இது எல்லா பக்கமும் நம்ம சமப்படுத்திடலாம். இது இப்போது நல்லா செட் ஆகட்டும், நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றுறேன். இதை நம்ம ஒரு ஸ்பூன் விஸ்கு ஏதாச்சும் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கி இதை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ரவையை நான் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரவையை நம்ம வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை இப்போ நம்ம ஒரு டைம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ரு ஆகாட்டாலும் இந்த மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரவையையும் நம்ம அந்த முட்டையோட பவுலில் சேர்த்திடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு நாம் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காவையும் நம்ம சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே சின்ன ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணி கூடவே 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு 1 கப் அளவு பாலும் தேவைப்படாது. 1/2 கப் அளவு பால் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம டம்ளரில் கூட அளவு வச்சுக்கலாம். 2 டம்ளர் ரவைனா அதுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் பால் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கூடவே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெயும் சேர்த்துறேன். இந்த ஆயிலையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எதுக்காக ஆயில் ஊற்றுறோன்னா கேக் அப்போ தான் ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துறோம். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் மாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்த டின்னும் இப்போது செட் ஆயிடுச்சு. இதில் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மிக்சரை ஊற்றிடலாம். பாருங்கள் மாவு ஊற்றியாச்சு. இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கேக் டின்னையும் உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்கு எனக்கு வந்து 45 நிமிஷம் போல் ஆச்சு. லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. இப்போ பாருங்கள் கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சு சைடு எல்லாமே எடுத்து விட்டுறலாம். மேலே ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி கமுத்திக்கலாம். பாருங்கள் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் போட்ட அளவுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ரவா புட்டிங் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள்
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.